மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? பேசுற மொழியை கடந்து பாக்குற மனிதர்களை கடந்து இந்த உலகம் முழுக்கவே இந்த அப்பா மகள் உறவு அப்படின்றது அவ்வளவு அற்புதமானதுல உதாரணமா தான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அபிராகவி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த தாலி கட்டுற நேரத்துல அவங்க அப்பா அடக்க முடியாத சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வெளியில வருது. இருந்தாலும் மகள் முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அடக்கி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய மகள் அவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்ற ஏக்கம் அவர் மனசுக்குள்ள அவருடைய முகம் வழியா வெளியில தெரியுது. ஒரு பக்கம் அவங்களுடைய மகளுமே தன்னை தூக்கி வளர்த்த அப்பா கிட்ட இனிமேல் நம்மளால தன்னுடைய பாசத்தை முழுமையா கொடுக்க முடியாதோ, அதை பகிர்ந்து கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிதான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேரு என்னுடைய மகளுக்கு இப்பதான் 1 வயசு ஆகுது, ஆனா இப்பவே எனக்கு அந்த ஏக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு, இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு எமோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு எமோஷனல் ஆக்கியிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவாரு. கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. மழை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா. சார் அதிகாரப்பூர்வமாக வரல, பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ப்பு சார். இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க, கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர இடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்னோட ஸ்டைல் இல்லையா?